எழுத்தில் வந்து ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு எழுத்து ரொம்ப சினிமா பிடிக்குமா எழுத்து பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு எழுத்து தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எழுத்து வந்து என்னை முழுமையாக என்னை வெளிப்படுத்த என்னை உதவும். நான் வந்து ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அதை நான் அப்படியே பதிவு பண்ணிவிடுவேன். அதை நான் வந்து கொடுக்குறேன், வாசிக்க கொடுக்கல அப்படின்னு. அதில் எந்த கமிட்மெண்ட் அதில் கிடையாது எனக்கு. ஒரு சோசியல் கமிட்மெண்ட் இன்னொன்று மட்டும்தான் இருக்குது. அது ஒன்று வாசிக்கிற ஒருத்தர் என்ன சொல்ல போகிறான்னு தான். மற்றபடி இப்போ ஒரு படம் வந்து ஒரு 500 பேர் சேர்ந்து உருவாக்குறோம். அதில் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஹீரோ, இப்படி நிறைய பேர் இருக்காங்க அதில். பட் எழுத்துல நான் மட்டுமே இருக்கேன், நான் மட்டுமே ஒன்று எழுதுகிறேன். அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கர்வம் இருக்கும். நம்ம ஒன்று தனியாக உட்காந்து எழுதும்போது இந்த முழுசாக நம்மளோட முழு திறனையும் பயன்படுத்தி முழு வாழ்வையும் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்து யார்கிட்டையும் எந்த கருத்து பரிமாற்றமும் இல்லாமல், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நமக்கு தோன்றதை ஒன்று எழுதி பார்ப்போம். ஒருவேளை நம்ம அதை வெகுஜன பத்திரிக்கைக்கோ இல்லை எதுக்காக ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் யோசிப்போம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் நாங்கள் போட முடியாது சார்னு சொல்லுவாங்க. பட் நானே புக்கு போடுறேன் அப்படின்னா நான் அப்படியே போடுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்போ அந்த சுதந்திரம் வந்து என்னோடய எழுத்தில் இருக்குது. பட் சினிமா அப்படி கிடையாது. சினிமா வந்து நீங்கள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, புத்தகத்தில் என்ன சிக்கல்னா, புத்தகம் வந்து ஒருத்தன் தனியாக உட்காந்து வாசிப்பாங்க நம்பிக்கையில் நாம் அவங்ககிட்ட இன்ட்ராக்டாக பேச முடியும், அவனோட இன்டெப்த்தாக பேச முடியுன்னு இருக்குது. ஆனால் சினிமா உங்கள் பக்கத்தில் ஒரு குழந்தையும் இருக்கும், உங்கள் பக்கத்தில் ஒரு தாத்தாவும் இருப்பார், உங்கள் பக்கத்தில் உங்கள் மனைவியும் இருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பமாக வந்து உட்காந்துருக்கும் போது என்னோடய மொழி மாறுபடுது. அப்போ சினிமாவுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, சேர்ந்து பார்க்குறாங்க. சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மக்கள் திரளுக்கு நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அங்கே எல்லா தரப்பட்ட, அதாவது பக்குவமானவங்களும் இருக்காங்க, வளர்கிறவங்களும் இருக்காங்க, வாழ்ந்து முடித்தவங்களும் இருக்காங்க, குற்றவாளிகளும் உள்ளே இருக்காங்க, குற்றத்துக்காக தண்டனைக்குட்பட்டவங்களும் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லா தரப்புலையும் இருக்கும்போது அப்போ அந்த சென்ஸை வச்சுக்கிட்டு நான் ஒரு படைப்பை முழுமைப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இந்த அப்போ அதுவும் சவால் தான். இதே எமோஷ்னல், இதே கண்டென்ட், இதே உண்மை அங்கேயும் போய் சேரணும். ஆனால் வடிவம் மாறும். அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி